கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம். இந்த நேர்காணலில் நான் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர். சார் வணக்கம். வணக்கம். சட்டமன்ற நிகழ்வு நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆளுங்கட்சியை நோக்கி பல்வேறு கேள்வி கணைகள் வந்து கொடுத்திருந்தாங்க. எப்பயும் போல வழக்கமாக எதிர்கட்சிகளை பேச விடாம இந்த பேரை வந்து நடத்தி முடித்திருக்காங்க. இப்படி பாக்குறீங்க? அதாவது கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அதாவது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த 2-3 நாளாக தொடர்ச்சியாக நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த 2-3 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் எதுக்கு இருக்காங்கன்னா, மக்களுடைய கேள்வியை ஆளுங்கட்சியை நோக்கி எழுப்புவதற்கு தான் எதிர்க்கட்சிகள். இது மக்கள் கேள்வி தான். இப்போ கரண்ட் கட் ஆகிறது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் தொந்தரவுகள், குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்த தாவேக்காவை சேர்ந்த சரவணன், எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் உள்ளிட்ட பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய தாவேக்கா நிர்வாகிகளே வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் போய் விஜய் படத்தை வைக்க சொல்லி அட்ராசிட்டி பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா. அப்புறம் வேலூரில் செங்கல் சூளையில் போய் மாமூல் கேட்குறது, இப்படி இந்த 40 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவை சேர்ந்த நபர்களே மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு சீரழிவு பிரச்சனையை அவங்களே செய்கிறாங்க, அவங்களே ஈடுபடுறாங்க. அப்படிங்கிறத ஆதாரத்தோடு புள்ளி விவரத்தோடு எந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்றதெல்லாம் குறிப்பெடுத்துட்டு வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து சட்டமன்றத்தில் பேசுறாரு. அப்போ ஆதவர்ஜனா வந்து என்ன சம்மந்தமே இல்லாத அந்தந்த துறைக்குரிய அமைச்சர்கள் அதை ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லணும். இப்போ காவல்துறை சம்மந்தப்பட்டதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் முதலமைச்சர் நாளை கழிச்சு பேசுவார் அப்படிங்கிறத கூட முதலமைச்சர் சொல்லலை. அதை கூட நிர்மல்குமார் சொல்றாரு, ஆதவர்ஜனா சொல்றாரு, மற்ற நபர்கள் தான் சொல்றாங்களே தவிர இவர் பேசவே இல்லை. முதலமைச்சர் பேசவே இல்லை கடந்த 2 நாட்களா. அப்படி ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. 2 வயசு பெண்ணை வந்து திமுக காரங்க ரேப் பண்ணதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு அப்படின்றாரு. உடனே சபாநாயகர் குறிப்பிட்டு அவங்களோட ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ நீங்க ஆதாரம் இல்லாமல் பேசுறீங்க, ஆதாரம் தான் சொல்லுங்கன்னு. ஆதவுக்கு ஒரு சரியான அடியை. ஆமா. அப்போ ஆதவர்ஜனா என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு வந்து ஆதாரம் தரேன் அப்படிங்கிறார். ஸோ ஆதாரம் இன்னைக்கு கையில் இல்லாமல் பேசலாமா? அப்போ சட்டமன்றத்தில் பேசும்போது ஆதாரம்லாம் எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிறது சபையினுடைய மரபு. அந்த மரபை மீறி அவர் பேசுறாரு. இதுல சபாநாயகர் சரியா நடந்துக்கிட்டாங்க? இல்ல, சபாநாயகர் சரியா நடந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. இது பண்ணாங்க, நீங்க பண்ணது தப்புன்னு கண்டிச்சிருக்காருல்ல. இல்ல, அதாவது எதிர்கட்சியை அவர் கண்டிச்சாரு, எதிர்கட்சி தலைவரை அவர் கண்டிச்சாரு. அப்ப ஆளுங்கட்சி தலைவரை கண்டிக்கலாம், இங்க கூச்சல் குழப்பம் ஏற்படும்ல, அதனால அவர் அதை மேட்ச் பண்ணாரு. சும்மா லைட்டா ஆதாரம் தான் கொடுங்கன்னு கேட்டாரு. அவர் ஆதாரத்தை வச்சிருப்பாருன்னு நினைச்சு கேட்டிருப்பாரு. ஆதாரம் இருக்காது அப்படின்றது சபாநாயகர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆதாரம் இருக்குன்னு நினைச்சிருப்பாரு. சரி, ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆதாரம் இல்லை, நாளை கொண்டு வந்து தர்றேன் ஆதாரத்தை அப்படிங்கிறார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகும் ராஜ்மோகன் விளக்கம் தரேன்ற பேரில் அவர் பாட்டுக்கு அவர் இன்னைக்கு கூட உதயநிதி கேலியாக சொல்லியிருந்தார். சட்டமன்றம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம், வீட்டுக்கு போன பிறகு பார்த்தா அவருக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. இப்படி ஒரு காமெடி காட்சிகளும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு துறைக்கு சம்மந்தம் இல்லாத நபர்கள்லாம் பதில் சொல்கிறது. குறிப்பாக வந்து பேசுகிறதே நிர்மல்குமார், ராஜ்மோகன், புஷி ஆனந்த் பேசுறது இல்ல, பாவம். அவரும் விஜய் மாதிரி கை தட்டிக்கிட்டு இருக்காரு, அல்லது டேப்ல தட்டுறாரு, ஏதாவது செய்யறாரு. அதை இந்த 3 பேர் தான் பதில் அளிக்கிறாங்க, சம்பந்தமே இல்லாத பதில் அளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு 2 நாள் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு வந்து ஒருவேளை முதலமைச்சர் பதில் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா, அவர் இந்த சினிமா பாணியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நக்கல் பண்றது, நையாண்டி பண்றது, அந்த கையை அப்படி காட்டுறது. இது அவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடு மிகப்பெரிய ஒரு இழுபறி நடந்துகிட்டு இருந்துச்சு. முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க. முடிஞ்சிருச்சுன்னு அவர் யதார்த்தமாக கை காட்டினாரு. அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. இவர் தன்னுடைய முட்டாள் ரசிகர்களுக்கு ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக இப்படின்றாரு. ஏன்னா கழுத்தை அறுக்க போறாரா? உதயநிதி அவர்களுடைய கழுத்தை அறுக்க போறாரா? அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கழுத்தை அறுக்க என்ன சொல்றாரு? சட்டப்பேரவை முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். அது என்ன முடியுது? கழுத்தை ஒட்டி கையை காட்டுறது எப்படி சரியா இருக்கும்? என்ன சொல்ல வராரு? நீங்க சினிமால தான் இந்த இப்படி கழுத்தை காட்டுறது, இந்த இப்படி கையை இப்படி அறுக்கிறது, இப்படி தலையை அப்படி எடுத்துருவேன்னு சொல்றது, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் சினிமாவுக்கு பொருந்தும். இங்க நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அதற்காக எதிர்கட்சி அவங்களும் எந்த வசனம் எதுவுமே பேசாம இருந்தாங்களா? இல்ல, அவங்க வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. நம்ம என்ன கேட்கறோம்னா கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன் பவர் கட் ஆகுதுன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லல. நீங்க எங்க தேவையில தான் ஆட்சி நடத்துறீங்கன்னு கேட்டிருக்காரு. யாருடைய தேவையில நாங்க ஆட்சி நடத்தணும்னு போய் சொல்றாரு. யாருடைய தயவு நாங்கள் ஆட்சி நடத்தலைங்கிறாரு. யாருடைய தயவு? கம்யூனிஸ்டுகளுடைய தயவு, விடுதலை சிறுத்தைகளுடைய தயவு. 2 கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எல்லும் யாரோட இருந்தாங்க? திமுக கூட்டணியில இருந்தாங்க. அப்ப திமுக கூட்டணிய ஓட்டு தான், திமுகவுடைய ஓட்டு தான்
திமுக தலைவர் பிரச்சாரம் செய்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்து வெற்றி பெற வைத்த நபர்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க, உங்க ஆட்சிக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. இதைத்தான் அவங்க சொல்றாங்க. அப்ப யாருடைய தேவை நாங்க ஆட்சியில் இல்லை அப்படின்றது எப்படி சரியா இருக்கும்? அப்ப நீங்க சொல்ற பதில் கூட சரியான பதில் இல்லை. நீங்க அவங்க கூட்டணி கட்சியுடைய ஓட்டையும் நீங்க பெற்றிருக்கீங்கன்னு கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, யாருடைய தேவையில நாங்க ஆட்சி அமைக்கல, எங்களுடைய மக்களுடைய தேவையில நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம். அப்படி உங்களுக்கு அப்படி பெரும்பான்மை மக்கள் தரல. இல்ல தன்னிச்சையா முடிவெடுத்தோம்னு சொல்ற ஒரு கருத்தை வைக்கிறார்ல கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ ஐயூஎம்ல தன்னிச்சையா நாங்க முடிவெடுத்தோம் தாவே அது ஆதரவு கொடுத்தோம்னு ஒரு கருத்தை வைக்கிறார்ல. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஒப்புதலோடு தான் அவங்க ஆதரவு அளிச்சிருக்காங்க. அது அவங்க நேர்காணலையும் சொல்லியிருக்காங்க. விஜய்கிட்டயுமே சொன்னதா சொல்லியிருக்காங்க. அது நமக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு சொல்ல தயாரா இருப்பாங்களான்னு ஒரு இன்னைக்கு கூட சண்முகம் சொல்லியிருக்காரு, விஜய் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காருன்னா எங்களுடைய தேவையில தான் ஆட்சி அமைச்சிருக்காரு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. விஜயுடைய சட்டமன்ற உரைக்கு பிறகு சண்முகம் சொல்லியிருக்காரு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு மாநில செயலாளர் சொல்லியிருக்காரு. அதனால இந்த ரீல்ஸுக்கு, அதாவது உதயநிதி தெளிவாக வெளியே வந்து சொல்லியிருந்தாரு, அவர் பேசிய உரைகளில் ரீல்ஸ் வர்ற மாதிரியான பேச்சா பேசியிருக்காரு. முழுக்க முழுக்க அவங்க அதான் எப்படிதான் இந்த பெர்மிஷன் இதெல்லாம் அவசியம் இல்லாது, கழுத்து அப்படி கையை காட்டுறதெல்லாம் அவசியமற்றது, தேவையற்றது. இதுல முக்கியமாக அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு டயலாக் பேசினதும் வைரலாகி போய்கிட்டு இருக்குது. அந்த இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு சட்டமன்றத்தில் இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காக அப்படி ஒரு இழிவான வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. எப்பயுமே விஜயோடைய பழக்க வழக்கம் என்னன்னா, யார் மூலமா ஏறி போறாரோ அந்த ஏணியை எட்டி ஒதுக்கிறது விஜயோட பழக்கம். அதுதான் அவருடைய பழக்கம். கடந்த காலங்கள்ல இருந்து அவருடைய பழக்கம் என்னன்னா, அவர் சினிமா துறைக்கு வர்றதுக்கு காரணமானவர் அவருடைய தந்தை. இன்னைக்கு அவர் தந்தை அவர் வீட்டில் இல்லை, தந்தையவே ஓரம் கட்டி விட்டாரு. தந்தையே இவருக்கு எதிராக பேட்டி கொடுத்துருக்காரு. மகன் என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, எங்கள் குடும்பத்துடைய கண்ட்ரோலில் இல்லை, புஷ் ஆனந்த் கண்ட்ரோலில் இருக்காருன்னு தன்னுடைய அப்பாவே பேட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சினிமா துறையில் வந்ததுக்கு அப்புறம் வளர்றதுக்கு காரணம் யாருன்னா ரஜினிகாந்த். தன்னுடைய நான் வந்து ரஜினிகாந்துடைய ரசிகன் தான், நான் அண்ணாமலை படம் பார்த்து தான் சினிமாக்கே வந்தேன், அண்ணாமலை படம் பார்க்கலாம் நான் நடிகனாவே ஆகியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அண்ணாமலையோட தம்பி நான் ஆட வந்தேன்னான்னு பாட்டு பாடுவார். ஒவ்வொரு படத்துலையும் இயக்குநர்களோட இது இல்லை 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 நேரடியா இயக்குநரோட இது. சினிமாவில் நான் ஒரு காட்சி சொல்கிறேன், முத்து படம் ரிலீஸு. அப்போ பத்திரிகையாளர் விஜய்கிட்ட பேட்டி எடுக்க போகிறாங்க. அப்போ விஜய் சொன்னது தான், நான் முதல்ல என் தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பார்க்க போகிறேன்னு வேகமாக ஓடினார். அப்படிப்பட்டவர் தான் விஜய். நாங்கள் பல பொது நிகழ்ச்சிகள்லேயும் அவர் விஜய் பார்த்துருக்கோம். நான் வந்து ரஜினியோட ரசிகன் அப்படின்னு சொல்லி பல பொது மேடைகள்லேயும் அவர் பேசியிருக்காரு. இது டைரக்டருடைய உரையெல்லாம் கிடையாது, டைரக்டர் எழுதி கொடுத்ததெல்லாம் அவர் பேசலை. ரஜினியோட புகைப்படங்களில் காலில் விழுந்து ஆசீர்வாதங்கள் மாதிரியே காட்சிகள்லாம் காட்டி தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பிரபலம் பண்ணார். சரிங்களா? ஆனால் அதே ரஜினிகாந்தை சமீபத்தில் நடந்த அவருடைய படம் வெளியிட்டனால இழிவுபடுத்தி பேசினார். சரிங்களா? அது மட்டும் இல்லை, ரஜினிகாந்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் ட்விட்டர் போட்டாருன்னா அவர் கீழே போய் அசிங்கமாக அவரை இழிவுபடுத்தி எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயோடைய ரசிகர்கள் தான். ஓகே. ஸோ இவர் காட்டிய வழிதான் ரஜினியை இவர் இழிவுபடுத்தி பேசுறதுக்கு அப்புறம் அவருடைய ரசிகர்கள் ரஜினி இழிவுபடுத்துறது. அப்போ இன்னைக்கு இவர் ஆட்சி அமைச்சிருக்காருன்னா அது திமுக தலைவருடைய தயவுல தான், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தயவுல தான். இன்னைக்கு ரஜினிகாந்தை எப்படி அவமானப்படுத்துறாரோ, அவருடைய தந்தையை எப்படி அவமானப்படுத்துறாரோ, இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவமானப்படுத்துறாரு. கலைஞர் மீது எல்லாம் மரியாதை வச்சிருக்காருல்ல, கலைஞர்னு சொல்றாருல, கருணாநிதினு சொல்லாம அது சாரி கேட்கிறாரு, கருணாநிதினு சொல்றாரு, சாரி கேட்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது அறிஞர்னா சொல்றாரு. அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அது சொல்றதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. அவருடைய அடி மனசுல இருக்கக்கூடிய ஒரு நார்சிசம் இருக்கு இல்லையா, அவர் வந்து ஒரு சைக்கோத்தனமான அவர் செயல்பாடுகள் காட்டுறாரு இல்லையா. அந்த அப்பாவை அந்த உடல் மொழி என்ன உடல் மொழி, இது எப்படி சரியா இருக்கும்? அதுக்காக நான் கேட்கிறேன், கலைஞர் அவர்களை நீங்க மரியாதை கொடுக்குறீங்க. கிண்டல் பண்ணாங்களா அவரை? பண்ணாங்களா இல்ல? எதே சட்டப்பேரவையில கிண்டல் மீன்ஸ் எப்படி பண்ணணும்? இப்ப தண்ணீர் பாட்டில் வச்சு பண்ணாங்களா இல்லையா? அவர் தாங்க சொல்றாரு, கம்முன்னு உம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு அவர் தாங்க சொல்றாரு. பண்ணாங்களா இல்லையா? அப்ப நக்கல் பண்றாங்க. அது இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியும் சொல்றது தான் அந்த இதை பண்றாரு. இது நக்கல் அல்ல, இது நக்கல் கிடையாது. அவர் இருக்கக்கூடிய ஒரே காட்டுறாங்க. இப்ப நீங்க அப்பாவை காணோன்னு உடல் மொழி இருக்கு இல்லையா, அது ஒரு நாகரிகமே இல்லாது. இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க செங்கல்பட்டு கோர்ட்ல என் கணவரை காணோம்னு தன்னுடைய மனைவி கொடுத்துருக்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும்னு இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க. சஞ்சய் வந்து அப்பாவை காணோம்னு அவர் வந்து எங்க அப்பா என் வீட்டிலே காணோம்னு சொல்லி அவர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. இதுல தேவையா? உங்களுடைய இப்ப நம்ம பர்சனல் வாழ்க்கையை பேசுறது வரல. அரசியலாதான் உள்ள இழுக்கலாமா? நம்ம அரசியலாதான் விமர்சிக்க விரும்புறோம். ஆனா அவர் தான் அப்படி கொண்டு போய் அப்பாவை காணோம், உங்க அப்பாவை காணோம், ஒரு சின்ன பையன் உதயநிதியே சின்ன பையன்ற மாதிரியாவும் அப்பாவை காணோம்னு தேடுற மாதிரி இப்படி இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?
தனிநபர் தாக்குதலை இவர் தான் தொடங்குறாரு. இவர் தொடங்கும்போது திருப்பி அவங்க பேசதான் செய்வாங்க. அதான் நடக்க போகுது. அப்ப சட்டமன்றத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாகரிகமா பேசணும். இன்னொன்னு அப்பப்போ எதிர்க்கட்சிகள் வந்து ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள், அது கலைஞர் அவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களா கூட இருக்கட்டும், கம்பராயணம் கம்ப ராமாயணம் அப்படி இப்படின்னு பேசினவர் தான். ஆனா எதிர்க்கட்சிகள் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்றாரு. நீங்க ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இவர் பதில் சொல்லுவாருன்றத கூட வேற ஆள் தான் சொல்றாங்க. நான் நாளைக்கு பேசுறேன்னு கூட இவர் சொல்லல. இவர் பதில் நாளைக்கு சொல்லுவாருன்னு மற்ற ஆள் தான் பேசுறாங்க. அப்ப இது எப்படி சரியா? 5 நிமிஷத்துல கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு. அது வெளியெடுப்பு. குளத்தூரை அணிஞ்சிருச்சு, குளத்தூரை ஓடி போயிடுச்சுன்னு ஒரு கருத்துல வைக்கிறாரு. அப்படி இல்லை. அது சட்டசபையில முறையா நீங்க பேசலைன்னா, ஆதாரம்லாம் பேசுனீங்கன்னா வெளிநடப்பு செய்வது வந்து மரபு தான். சரிங்களா? அந்த மரபை அவங்க ஃபாலோ பண்றாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீங்க அவர் கேட்ட கேள்வி முறையான பதில் சொன்னீங்களா? மின்வெட்டு ஏற்படுதுன்னு சொன்னாரு. நக்கல் பண்ணாரு. உதயநிதி அவர்கள் என்ன நக்கல் பண்ணாருன்னா, ஆளுநர் உரையின் போது இங்க கரண்ட் கட்டாம போயிருக்கு, பரவாயில்ல, நான் அதுக்காக உங்களை பாராட்டுறேன்னாரு. இதெல்லாம் ஆட்சியின் இது ஒரு விமர்சனம். இது நகைச்சுவையான விமர்சனம் தான், இழிவு கிடையாது. இது இழிவு கிடையாது. இது இந்த மாதிரியான விமர்சனம் தான் அவங்க பண்ணாங்க. அப்புறம் தண்ணி பாட்டில் கொடுத்து தூக்கி எரிஞ்சிருவாங்கன்னு பிரேமலதா அவர்கள் கூட சொன்னாங்க. அப்ப ஓபிஎஸ் அவர்கள் நகைச்சுவையா சொன்னாரு. இது இது இந்த மாதிரி நகைச்சுவை தான் நடந்துச்சோ தவிர இழிவுபடுத்தும் விதமான நகைச்சுவை அங்க நடக்கல. புரிஞ்சுங்களா? இப்ப சந்திரசேகர் வச்ச குற்றச்சாட்டு, சங்கீதா வச்ச குற்றச்சாட்டு, சஞ்சய் வச்ச குற்றச்சாட்டு இப்ப எல்லாம் வெளியே வருது இல்ல? ஏன் நீங்க ஏன் உங்களை இழிவுபடுத்துற விதமா பேசுறீங்க? இழிவுபடுத்தும் விதமா பேசுனா உங்க பர்சனல் லைஃபே பிரச்சனையா இருக்குல்ல? இப்ப நான் யார் அந்த பெண்ணுன்றதை வெளியிடுவேன்னாங்க சங்கீதா. இவர் உடனே நடிகை திரிசாவை கூப்பிட்டுட்டு ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வரலையா? நீ என்ன வெளியிடுறது, நானே காட்டிடுறேன்னு சொல்லி வெளியே கொண்டதாரா இல்லையா? அப்படிலாம் நடந்துச்சா இல்லையா? அப்ப இதெல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களான்றதெல்லாம் இதுல முக்கியமாக அந்த கட்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு இதை கருத்தை வச்சிருக்கு. பார்ட்டி ஃபண்ட். ஆமா, பார்ட்டி ஃபண்ட். அது என்ன என்ன பார்ட்டி? நம்ம என்ன கேக்குறோம்னா, திமுக ஒருவேளை அந்த டாஸ்மாக்ல ஊழல் பண்ணுச்சுன்னு ஒரு மறைமுகமா நம்ம என்ன கேக்குறோம்னா, இப்ப உங்க கையில அதிகாரம் இருக்கு, காவல்துறை இருக்கு, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற செய்தியை நீங்க அங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. எதிர்கட்சி தலைவர் உடனடியாக கேள்வி எழுப்பினார். சும்மா வெறுமனே பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்டது யாருன்னு சொல்லுங்க, ஆதாரம் இருந்தா அதை இங்க சட்டமன்றத்தில் வெளியிடுங்க, தைரியமா வெளியிடுங்க, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்க நாங்க தயாரா இருக்கோம் சொன்னாரா இல்லையா? அப்ப நீங்க இப்ப இந்த கலெக்ட் பண்ணீங்கல்ல, பார்ட்டி ஃபண்ட் கேட்டது யாருன்னு கலெக்ட் பண்ணீங்கல்ல, அது யாரு, அது எந்த கட்சி சேர்ந்தவர், அவர் பேர் என்ன, எந்த ஊருக்காரரு, கட்சி திமுக கட்சியினுடைய மாவட்ட செயலாளரா, அமைச்சரா, எம்எல்ஏவா அல்லது நிர்வாகியா, நீங்க பேரோட சொல்லியிருக்கணும்ல. உதயநிதி அவர்கள் கேட்கிறாருல, ஆதாரத்தோட சொல்லுங்கன்னு கேட்கிறாரு, நீங்க இதெல்லாம் சொல்லணும்ல. அப்ப இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தானே நீங்க பேசணும். இதுல வேற சினிமா டைலாக் மாதிரி, அது என்னப்பா கட்சி ஃபண்டா, அது என்னப்பா அப்படின்னு வேற பின்னாடி இருக்கவங்கள்ட்ட கேட்டுக்கிறாரு. இந்த சினிமா டைலாக் மாதிரியே சிரிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் பின்னாடி வச்சிருக்காரு, வீடியோ கேமரா கவர் ஆகிற மாதிரி. நான் என்ன சொல்லி முடிச்சா சிரிக்கணும், கை தட்டணும், அது ரீல்ஸுக்காக, கீழே மேசையை தட்டணும், அது ரீல்ஸுக்காக வச்சிருக்காரு. அப்ப இந்த கேட்டுக்கிறாரு, இப்படி கேட்டுட்டு அதை வெளியிடுறாரு. ஏன் இவர் உண்மையாவே சொல்ல வேண்டியது? இப்பயும் ஒண்ணும் இல்லை, உங்க கையில் அதிகாரம் இருக்குல்ல, பார்ட்டி ஃபண்டு வாங்கினவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, நாளைக்கே நீங்க எஃப்ஐஆர் போடுங்க, நாளைக்கே அவரை கைது பண்ணுங்க. மக்கள் மத்தியில் இல்ல மக்கள் எடுப்புன்னு சொல்றாரு. என்ன கேட்கிறேன், யாரையும் அதாவது இதெல்லாம் டைலாக்குங்க. நாங்களும் அந்த பணத்தை தொட மாட்டோம், தொடவே மாட்டோம், தொடவே விட மாட்டோம், தொடரவங்களே விட மாட்டோம், தொட்டவங்களே விட மாட்டோம். இதெல்லாம் இந்த டைலாக் எல்லாம் பேசாதீங்க. பயரா இருந்த மாதிரி இதெல்லாம் ரீல்ஸுக்காக பேசுற பேச்சுங்க. நான் என்ன சொல்றேன், அதாவது சில அவருடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தொண்டர்களுக்கு வைப் வேணும். இப்போ எப்படி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி அடிக்கிற காட்சி இருக்குல்ல, அது மாதிரி இவங்களை இப்படி செய்கிற ஒரு ட்ரெண்ட் வேணும், இந்த மாதிரி பேசக்கூடிய ட்ரெண்ட் வேணும், இந்த டைலாக் வேணும். அவங்க ஒரு 10 பிஜிஎம் வச்சிருப்பாங்க, ஒரு 2 இசையை போட்டு பிஜிஎம் போட்டு அந்த பிஜிஎம் போட்டு அப்படியே ட்ரெண்ட் பண்றது. இதுக்காகவே சட்டமன்ற தலைவர் வராரு, இதுக்காகவே இன்னைக்கு பேசியிருக்காரு. நம்ம என்ன சொல்றோம், சட்டமன்றம் அதற்கானது அல்ல, நீங்க ரீல்ஸ் போடுறதுக்கான கூடுறதுக்காக அல்ல, இது மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கான இடம். இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் அப்படித்தான் நடத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி கையை இது பண்றது, இது இந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட இப்படி பண்ணது வந்து அவருடைய அறிவாலயத்தில் தான் பண்ணாரு, சட்டமன்றத்தில் பண்ணல. சரிங்களா? சட்டமன்றத்துக்குள்ளே இதை நடத்தல. அப்போ நீங்க சட்டமன்றத்துக்குள்ள பண்றீங்க. இன்னும் சொல்ல போனால் தலைமைச் செயலகத்துக்குள்ள உங்க கட்சியில சேரக்கூடிய நபர்களை வர சொல்லி நீங்க கட்சியில இணைச்சிக்கிறீங்க. பல எம்எல்ஏக்கள் அப்படியே நீங்க இணைச்சிருக்கீங்க. பனையூர்ல வச்சு நீங்க செய்யல. அப்ப சட்டமன்றத்தையும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்துறீங்க. தலைமைச் செயலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்னா உங்கள் கட்சி அலுவலகமாக நடத்துறீங்க. தமிழ்நாட்டு தலைமைச் செயலகத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் இருக்கக்கூடிய மரபையே நீங்கள் இழிவுபடுத்துறீங்க, உடைக்கிறீங்க. இது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை.
தமிழ்நாட்டு மக்கள் இதை கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கு, சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையெல்லாம் சீர்குலைக்கும் விதமாக இன்னைக்கு தாவேகா, விஜய், சில அமைச்சர்கள் ஈடுபடுறாங்கன்றத தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனித்து சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும். இப்படியெல்லாம் கொண்டு போய் தமிழ்நாட்டை கேவலப்படுத்தக்கூடாது. தேசிய கீதத்தை 2 முறை பாட வச்சிருக்காங்க, அதை பெருமையா பேசுறாங்க. இது ஒரு காம்ப்ரமைஸ். நாளைக்கு திருப்பரங்குன்ற விஷயத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. மேல்முறையீடு போயிருக்காங்க. இல்ல காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, மேல்முறையீடு போவாங்க. நீதிமன்றம் சொல்லிடுச்சு, நாங்க என்ன செய்யறது, அங்கேயே ஏத்தணும் இங்கேயே ஏத்தணும்னு சொல்லுவாங்க. எப்படி தேசிய கீதத்தை 2 முறை பாட வச்சோமோ அது மாதிரி திருப்பரங்குன்றத்துல மேல தீபத்தை ஏற்ற வச்சோம், கீழே தீபத்தை வச்சோம். அப்படியே ஒருவேளை தீபம் ஏற்றப்பட்டால் என்ன நடக்கும்னா, அயோத்தியை போல் திருப்பரங்குன்றம் மசூதிக்கு எதிராகவும் இங்கே குறிப்பாக இந்துத்துவவாதிகள் அங்கு அயோத்தியை செய்தது போல் இங்கே செய்ய தொடங்குவார்கள். எனவே தாவேக அரசு திமுக அரசு போல் இருப்பது போல் நாடகம் ஆடக்கூடாது. திமுக அரசு போல் நாங்க இருக்கோம், சமூக நீதியை பேசுறோம் அப்படின்னா நீங்க நடிக்கக்கூடாது. திமுக அரசு எப்படி சமூக நீதியை பாதுகாப்பதற்கு உறுதியாக நீதிமன்ற உத்தரவையும் மீறி தனக்கு இருக்க அதிகாரத்தை எப்படி திமுக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தினாரோ அது மாதிரி தான் நீங்க நிக்கணும். இங்க தேசிய கீதம் பாடுவதற்கு எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணீங்களோ அது மாதிரியான காம்ப்ரமைஸை பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து விஜய் தாவேக அரசனுடைய நடவடிக்கைகளை கவனிக்கணும். அவருடைய ரீல்ஸையும் அவருடைய கரிஸ்மாட்டிக்கை பார்த்து ஏமாறக்கூடிய போக்கு இருக்கக்கூடாது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஓகே சார், நன்றி. நன்றி.